யெசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி ஜனவரி மாத மடல் 2025. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ இரட்சிப்பின் சந்தோஷம். எமது அன்பின் நண்பர்களே, வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்கி மனிதர்களின் அறிவு கட்டாத புதிய காரியங்களை நிகழச் செய்ய வல்ல பிதாவாம் தேவனை துதித்து நமக்கு கண்மலையும் மீட்பரும் கத்தரும் மகிழ்ச்சியின் மகுடமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற இயேசுவாவின் நாமத்தில் வாழ்த்தி இப்புதிய ஆண்டு உங்களுக்கு நிறைவான தேவ இரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கும் ஆண்டாக மாறுவதாக என்று வாழ்த்துகிறோம். எதற்கும் ஒரு விலை உண்டு என்பது உண்மைதான். ஆனால் மெய்யான சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதல்லவா? துக்கத்தை மறந்து சந்தோஷத்தை அடைந்து விடலாம் என்றெண்ணி சிலர் சிகரெட், மதுபோதை பொருட்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இன்னும் சிலர் சமூக வலைத்தளங்களில் தங்களுக்கு பிடித்ததை பார்ப்பதினால் அல்லது தமது மனம் விரும்பும் வழிகளில் நடப்பதால் சந்தோஷம் அடையலாம் என நினைக்கின்றனர். உலக வாழ்வில் மனிதர்களுக்கு துன்பம், சந்தோஷம், போராட்டம், இழப்பு போன்றவைகள் காலநிலையை போல் மாறி மாறி வரும். ஆனால் தேவ ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படி அல்ல. அது சூழ்நிலைகள் மாறினாலும் உள்ளத்தில் தோன்றும் சமாதானத்துடன் கூடிய ஒரு சந்தோஷம். ஒருவரது சிந்தனை, சொல், செயல்பாடுகள் தேவ சட்டத்திற்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராய் செயல்படுவதை பரிசுத்த வேதம் பாவம் என்று தீர்ப்பிடுகிறது. முதல் பெற்றோர் தொடங்கி வழி வழியாய் மனித குலம் தேவ வார்த்தைகளை மீறி வாழ்ந்ததால் உலகில் பாவம் அக்கிரமமாக பெருகி சமாதானம் குலைந்து மெய் சந்தோஷத்தை இழக்க நேரிட்டது. பல சரீர நோய்கள், மனநோய்கள் வர காரணம் பாவமே. சாத்தான் மனிதர்களின் ஆத்துமாக்களை மரித்து போன நிலைக்கு தள்ளி போலியான சந்தோஷங்களை காட்டி ஏமாற்றி நடைப்பிணங்களை போல வாழ பழக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு நல்ல செய்தியாக அறிவித்தான். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆம், பாவத்தையும் பாவ சந்தோஷங்களையும் விட்டு அநேகர் மனம் திரும்பி தமது நாமத்தின் மேல் வைக்கும் நம்பிக்கையால் தேவ ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் யெசுவா இயேசு போரச் சிலுவையில் நமக்காக ஈடுபலி செலுத்தினார். மனிதர் உட்பட சகலமும் அவராலே உண்டாயிருக்க இக்காலத்தில் வாழ்கிற பாவிகளான எங்களையும் உங்களையும் மீட்டு ரட்சிக்க வந்த வானத்தின் அரசர் தன்னையே ஈடுபலியாய் கொடுத்த அன்பை சற்று சிந்தித்து பாருங்கள். தாவீது ராஜா பாவத்தில் விழுந்த போது அவருக்குள் இருந்த சந்தோஷம் மறைந்து விட்டது. ஆம், பாவம் இரட்சிப்பின் சந்தோஷத்தை அழித்துவிடும். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும் என்று மனம் திரும்பி வேண்டிக் கொண்ட போது அவருக்கு மீண்டும் கர்த்தருடைய இரக்கம் கிடைத்தது. அன்பானவர்களே, பாவத்து நிமித்தம் சந்தோஷத்தை இழந்து விட்டீர்களா? குற்ற மனச்சாட்சி வாட்டுகிறதா? பாவத்தை ஆண்டவர் இயேசுவிடம் அறிக்கையிடுங்கள். லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே கூறியிருக்கிறார். மேலும் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனே பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், எமக்கு அன்பானவர்களே, பாவம் பாம்பின் விஷத்தை போன்றது. மனிதரின் வாழ்வை அழித்துவிடும். உலகத்தின் சந்தோஷங்கள் நீர்த்துளி போல மறைந்துவிடும். எம் ஆசைகள், விருப்பங்களை அடைவதால் முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் பேதுரு தேவ வார்த்தையை சுட்டிக்காட்டி பிரசங்கித்த போது அதை கேட்டவர்களுக்கு அவ்வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுத்ததுமல்லாமல் அவரை பின்பற்ற வேண்டும் என்று உறுதியான தீர்மானம் எடுத்து ஞானஸ்நானமும் பெற்றார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 1171 ஆண்டளவில் வாழ்ந்த அன்னாள் மனமுடைந்தவளாய் ஆழ்ந்த துக்கத்தோடு தேவாலயத்துக்கு சென்று தன் மனக்குறையை இறக்கி வைத்துவிட்டு வீடு திரும்பினாள். வேண்டுதல் கேட்கப்பட்டதால் அவள் தேவாலயத்துக்கு வந்து மிகுந்த சந்தோஷப்பட்டவளாய் 1 சாமுவேல் 2:1 அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னாள். சூழ்நிலைகள் எவ்விதம் மாறினாலும் ஆண்டவர் இயேசு மூலம், யெசுவா மூலம் கிடைக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் நிலையானது. அவர் எமக்காக தம் ஜீவனை விலையாக செலுத்தியது போல நாமும் அதை பெற ஒரு விலை கொடுக்க வேண்டும். இவ்வுலகின் அளவீட்டின்படி அல்ல, வேதம் காட்டும் வழியில் எம் முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இவ்வுலகில் போராட்டங்களை மேற்கொண்டு வாழ அவரது பலத்தை தந்து எந்த நிலையிலும் அவரது மாறாத தேவ ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புவார். ஏசாயா 35:10 கர்த்தரால்
அதனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று அவரது மீள் வருகையிலே பாடுவார்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்ற வசனத்தின்படி இவ்வருடம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரட்சிப்பின் வருடமாக மாறுவதாக. ஆண்டவரை முழு மனதோடு தேடும் போது பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி ரோமர் 15:13 பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வாழ்த்துகிறோம். மீண்டும் மறுமடலில் சந்திக்கும் வரை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்படிக்கு அன்புடன் யெசுவாவின் மனவாட்டி சபை.